This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். I'd like to title these few remarks that I was going to make here, and some scriptures that I would like to follow up closely behind, if the Lord willing, to the Thanksgiving message, to the invisible union of the bride of Christ. The invisible union of the bride of Christ. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு பேசவிருக்கும் சில வார்த்தைகளும் அதற்கு ஆதாரமாக நான் உபயோகிக்கவிருக்கும் வேதவசனங்களும் ஒருங்கே கொண்டதான என் நன்றி செலுத்தும் செய்திக்கு காணக்கூடாதது பற்றி, அதாவது கிறிஸ்துவின் மணவாட்டியின் காண முடியாத இணைப்பு, கிறிஸ்துவின் மணவாட்டியின் காண முடியாத இணைப்பு என்று தலைப்பிட விரும்புகிறேன். It doesn't sound like a Thanksgiving message, though any scripture we're thankful for all of it. இது ஒரு நன்றி செலுத்தும் செய்தியைப் போல் ஒலிக்காது. எந்த ஒரு வேதவசனமாய் இருந்தாலும் நாம் அவை எல்லாவற்றுக்காகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். I am thankful to God to be living in this time of the closing scenes of this world's history. இவ்வுலக சரித்திர காட்சிகளின் முடிவான இந்த நேரத்தில் ஜீவிப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். I don't know if I would have had a say-so before the foundation of the world, and God would have laid out the whole program to me and said to me, I want you to preach. And now what age do you desire to go to the earth to preach? I would have chose this age. For I think this is a golden age. எனக்கு தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்பு எனக்கு பேசும்படியான ஒரு தருணம் அளிக்கப்பட்டு தேவன் எனக்கு முன்பாக முழு திட்டத்தையும் வைத்து விவரித்து, நீ சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நீ எந்த காலத்தில் பூமிக்கு சென்று பிரசங்கிக்க வாஞ்சிக்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டிருப்பாரேயானால் அப்பொழுது நான் இந்த காலத்தையே தேர்ந்தெடுத்திருந்திருப்பேன். ஏனெனில் இதுவே பொற்காலம் என்பது என் கருத்து. I certainly would have loved to have been here during the time of his visit to the earth, but still I think this right now is a greater time, because it's the time that he's coming to take the people that he's redeemed near the resurrection, when all the redeemed will come forth. அவர் இவ்வுலகில் விஜயம் செய்த நேரத்தில் நான் இங்கிருக்க நிச்சயமாகவே விரும்பியிருப்பேன். ஆனால் இதுவோ அதை காட்டிலும் மகத்தான காலமாய் இப்பொழுது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் மீட்டிருக்கிற ஜனங்களை கொண்டு செல்ல வரப்போகிற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. அப்பொழுது மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். What a glorious opportunity we have to speak to a dying people. Amen. Great time. We are enthused about it. மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களிடம் நாம் பேசுவது என்பது எவ்வளவு மகிமையான தருணம், மகத்தான தருணம். நாம் அதை குறித்து உற்சாகம் கொண்டிருக்கிறோம். And we know that history is closing out. The world's history will soon be over. Then we're going to step into a new day, to the great millennium. சரித்திரமானது முடிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உலக வரலாறு சீக்கிரத்தில் முடிவரும். அப்பொழுது நாம் ஒரு புதிய நாளுக்குள்ளாக, 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக அடியெடுத்து வைக்கப் போகிறோம். That as one believer, I believe in a millennium. Amen. A millennium reign with Christ 1,000 years upon the earth. அதாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் நான் 1000 வருட அரசாட்சியில் பூமியின் மேல் 1000 வருடங்கள் கிறிஸ்துவோடு 1000 வருட அரசாட்சி செய்வோம் என்றும், the physical return of the Lord Jesus to take a physical
people glorified by His cleansing blood. கர்த்தராகிய இயேசு சரீர பிரகாரமாய் மறுபடியும் வந்து தம்முடைய சுத்திகரிக்கும் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு மகிமைப்படுத்தி இருக்கிற ஜனங்களை கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். Paul here is given an illustration in our scriptures about the law and grace and illustrating it like marriage and divorce. பவுல் இந்த நம்முடைய வேதவாக்கியத்தில் ஒரு விளக்கத்தை அளிக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் குறித்து விவாகமும் விவாகரத்தும் இவைகளை போன்று அதை விளக்குகிறார். This passage is very seldom preached on because it's more or less pertains to like marriage and divorce. இந்த பகுதி பிரசங்கிப்பதற்கென உபயோகப்படுத்துவது மிகவும் அபூர்வமே. ஏனென்றால் இது ஏறக்குறைய விவாகமும் விவாகரத்தையும் போன்றே ஆகும். But it also pertains to a greater portion of marriage and divorce. Of how that he's trying to set in order here that we as a church can no more be married to the world and to Christ at the same time and be legal and lawful about it than it can be for a woman to be living with a husband while she's got a living husband. ஆனால் இது விவாகமும் விவாகரத்தை காட்டிலும் மகத்தான ஒரு பாகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அதாவது அவன் இங்கே நாம் ஒரு சபையாய் இருக்கிற காரணத்தால் நம்மை ஒழுங்குபடுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது நாம் ஒரே நேரத்தில் உலகத்தையும் கிறிஸ்துவையும் விவாகம் செய்து கொள்ள இயலாது என்றும் அதை குறித்த சட்ட ரீதியானதையும் சட்டப்பூர்வமானதையும் எடுத்துரைத்து அவ்வாறு செய்வது ஒரு ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கையில் வேறொருவனுக்கு வாழ்க்கைப்படுவதற்கே சமானம் என்று எடுத்துரைக்க முயற்சிக்கிறான். And I have my own thoughts of that, and I believe that what the Bible says is the truth. அதை குறித்த என்னுடைய சொந்த கருத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன். வேதாகமம் கூறுகிறது சத்தியமாய் இருக்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். But I believe also is to my belief that it unfolds one of the great mysteries of prophecy. And I hope that the Lord will help us tonight as we deliver this to our waiting people across the country. இப்பொழுது ஆனால் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் தீர்க்க தரிசனங்களின் மகத்தான ரகசியங்களில் ஒன்றை இது வெளிப்படுத்துகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றிரவு நாட்டின் பல்வேறு பாகங்களில் காத்திருக்கும் நம்முடைய ஜனங்களுக்கு இதை நாம் அளிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். It was said one time, I was reading, when I was writing the note for this, I could not exactly remember the book that is in, but I'm sure this is right, that one of the books I read on Mr. Moody, Dwight Moody, in Chicago. ஒரு சமயம் இவ்வாறு கூறப்பட்டது. நான் இதற்காக ஒரு குறிப்பை எழுதி கொண்டிருந்த போது நான் அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அந்த புத்தகத்தில் உள்ளதை சரியாக என்னால் நினைவு கூற முடியவில்லை. ஆனால் நான் கூறுவது சரியாக இருக்கிறது என்று உறுதி கூறுகிறேன். அதாவது சிக்காகோவில் இருந்த திரு மூடி அவர்களின் டுவைட் மூடி அவர்களின் புத்தகங்களில் ஒன்றை வாசித்தேன். We have a great listening church in Chicago also tonight. இன்றிரவு சிக்காகோவிலும் கூட இந்த செய்தியை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு உண்டு. That Mr. Moody, after reading Romans 7, ran into the street, and the first man he met, he said to him, "Do you know grace?" And the man replied, "Grace who?" Mr. Moody says, "The grace of God." அதாவது திரு மூடி அவர்கள் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்த பிறகு தெருவில் ஓடி அவர் சந்தித்த முதல் மனிதனிடத்தில் அவர் நீர் கிருபையை குறித்து அறிவீரா என்று அவரிடத்தில் கேட்டாராம். அதற்கு அந்த மனிதன் கிருபை என்பது யார் என்று பதில் உரைத்தானாம். அப்பொழுது திரு மூடி அவர்களோ தேவனுடைய கிருபை என்று கூறினாராம். So it's so thrilling when he's seen that how grace had separated us from the law, and how that what part grace played. When anything that I want to do is when I always told the people when I cross the line on the other side, I like to stand up and sing Amazing Grace, how sweet the sound. It saved a wretch like me. கிருபையானது நியாயப்பிரமாணத்தின்று நம்ம எவ்வாறு வேறு பிரித்திருந்தது என்பதை அவர் கண்டபோது அது அவரை அவ்வளவாய் சிலிர்ப்படைய செய்தது. அதாவது கிருபை எப்படியாய் அந்த பாகத்தை வகித்துள்ளது. இப்பொழுது நான் செய்ய விரும்புகிற எந்த காரியமும், அதாவது நான் அதை எப்போதும் ஜனங்களிடம் கூறியிருக்கிறேன், நான் எல்லையை கடந்து மறுபக்கத்தை அடையும் போது நான் அங்கு நின்று இவ்வாறு பாட விரும்புவேன். ஆச்சரியமான கிருபை,
அது எவ்வளவு இனிமையாய் தொனிக்கிறது. அது என்னை போன்ற ஒரு ஈனனை ரட்சித்ததே. Grace, precious grace, more of grace to know. For it's by grace we are saved. Not by what we can do. Whatever we do is not counted to us. Grace is what saves us. By grace are you saved through faith. கிருபை, விலையேறப்பெற்ற கிருபை, கிருபையை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள செய்கிறது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்மால் ஏதோ செய்ய முடியும் என்பதனால் அல்ல. நாம் எதை செய்தாலும் அது கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. கிருபை மாத்திரமே நம்மை ரட்சித்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். May I add to this woman grace, may I place her in the Bible also as called the elect lady. This Miss Grace I'm going to talk about. இந்த ஸ்திரீக்கு நான் கிருபையை கூட்டுவேனாக. நான் அவளை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று அழைக்கப்படுகிறவளை நான் பேசப்போகிற இந்த குமாரி கிருபையை வேதத்தில் பொருத்தி காண்பிப்பேனாக. You know, the Bible declares that to the elect lady. If you notice, elect come from the word elected lady. வேதம் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்று உரைப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளே என்ற வார்த்தையிலிருந்தே தெரிந்து கொள்ளுதல் என்பது வந்தது. One lady amongst all the other ladies was elected, like the virgin was to bring forth the body of God on the earth. She was an elected woman. God chose Mary. மற்றெல்லா பெண்மணிகளில் இருந்தும் ஒரு பெண்மணியே தெரிந்து கொள்ளப்பட்டாள். பூமியின் மேல் தேவனுடைய சரீரத்தை கொண்டு வர கன்னிகை இருந்தது போலவே அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணியாயிருந்தாள். தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். And also God has chosen an elected lady, which is his bride. She's elected. I hope we're members of that tonight across the world, or across the nation rather. தேவனும் கூட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அம்மாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய மனவாட்டியா இருக்கிறது. அவள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாள். இன்றிரவு உலகின் பல்வேறு பாகங்களில் சரியாக கூறினால், அதாவது நாட்டின் பல்வேறு பாகங்களில் உள்ள நாம் அதனுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். The illustration here showing the relationship of bride to Christ, the elect lady, and how she was to be brought to him, where she would come from, and how that she would be brought to him. இங்குள்ள உதாரணம் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளாகிய மணவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவை எடுத்து காண்பிக்கிறது. அவள் எப்படி அவரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டியவளாய் இருந்தாள் என்பதையும், அவள் எங்கிருந்து வருவாள் என்பதையும், அவள் எப்படி அவரிடத்தில் கொண்டு வரப்படுவாள் என்பதையும் இது காண்பிக்கிறது. The church here in the illustration that we got in view is illustrated by a woman, which a woman is always a type of the church, because the church is considered a bride. A bride. She is the bride of the Lord Jesus, the Son of God. நமது காட்சியில் உள்ள இந்த சபைக்கு ஒரு ஸ்திரீயின் மூலமே உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. ஒரு ஸ்திரீயானவள் எப்பொழுதுமே ஒரு சபையின் மாதிரியா இருக்கிறாள். ஏனென்றால் சபையானது ஒரு மணவாட்டியாக கருதப்படுகிறது. ஒரு மணவாட்டி, அவள் தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் மணவாட்டியா இருக்கிறாள். Always, if you watch the conditions and the conduct of women, and you'll see where the church is. எப்பொழுதுமே நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஸ்திரீகளின் நடத்தையையும் நிலைமைகளையும் கவனிப்பீர்களேயானால், அப்பொழுது சபையானது எங்கே உள்ளது என்பதை நீங்கள் காணலாம். Now, some of these remarks may seem strange to some of you, but it's complementary to the message that I have from the Lord that I'm trying to get to the people. இப்பொழுது இது இந்த மாதிரியான சில குறிப்புகள் உங்களில் சிலருக்கு வினோதமாக தென்படலாம். ஆனால் நான் கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்று இதை மக்களுக்கு இலவசமாக அளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். You watch everything in the natural, how it's happening, nature, and watch it runs true with the spiritual also. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அது இயற்கையில் எவ்வாறு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கூட நிச்சயமாக சரியாகவே பொருந்துகிறது. Now, if you'll see the conduct of women in the world today, watch the conduct of the worldly church today. Just watch. இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு உலகில் உள்ள ஸ்திரீகளின் நடத்தையை
சற்று கவனித்து பாருங்கள். Of course, now there's also the conduct of the spiritual bride, the church. See, watch that also, because the natural so-called claim to be bride. நிச்சயமாகவே இப்பொழுது ஆவிக்குரிய மணவாட்டி சபையின் நடத்தையும் கூட உண்டு. புரிகின்றதா? அதையும் கூட கவனித்து பாருங்கள். ஏனென்றால் மாம்ச பிரகாரமான சபையும் கூட மணவாட்டி என்று உரிமை கோருகிறது. Now, please let me say again to the local assembly, don't feel bad now. I'm speaking to all across the country, to the what I think the elect lady. இப்பொழுது தயவு கூர்ந்து நான் இதை உள்ளூர் சபைக்கு மீண்டும் கூறுகிறேன். இப்பொழுது இதை மோசமாக நினைக்க வேண்டாம். நான் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இருக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சீமாட்டியாக நான் கருதுபவர்களிடமே பேசுகிறேன். So if there have to be ministers in here that doesn't agree, well, just hold your peace for a little while. See? Notice, just listen. என்னோடு இணங்காத ஊழியக்காரர்கள் இங்கிருக்க நேர்ந்தால் சிறிது நேரம் உங்களுடைய அமைதியை அப்படியே நீடித்திருக்க செய்யுங்கள். புரிகின்றதா? கவனியுங்கள், சற்று கவனியுங்கள். Notice this character. When you see women just go on the rampage, or just doing anything they want to do, watch the church is doing the same thing. இந்த தன்மையை கவனியுங்கள். ஸ்திரீயானவள் மூர்க்கமான நடத்தை கொண்டு அவள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்வதை நீங்கள் காணும்போது சபையும் அதையே செய்கிறதை நீங்கள் காணலாம். Notice, but watch when the spiritual bride, when she begins to have a revival, when she begins to come back and line herself up with the Word of God. கவனியுங்கள். ஆனால் ஆவிக்குரிய மணவாட்டியை நீங்கள் கவனியுங்கள். அவளுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக துவங்கும் போது அவள் திரும்பி வந்து தன்னை தேவனுடைய வார்த்தையுடன் வரிசைப்படுத்திக் கொள்ள துவங்குகிறாள். Watch then again, you see, how that the scriptures at that time there'll be a message sweep out to catch that bride. Catch that woman elect. அப்பொழுது மீண்டும் கவனியுங்கள். அந்த நேரத்தில் எப்படியாய் வேத வாக்கியங்கள் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது அந்த மணவாட்டியை பிடிக்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரியை பிடிக்க ஒரு செய்தி புறப்பட்டு வேகமாய் செல்வதாயிருக்கும். For as the world, Satan, the deceiver who deceived the first bride, to sinning against the God by misbelieving his word. ஏனென்றால் உலகத்தை பொறுத்த அளவில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படிக்கு அவருடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதன் மூலம் வஞ்சகனான சாத்தான் முதல் மணவாட்டியை வஞ்சித்தான். And now today as we see the church natural in their intellectual gospel going further and further away from the word in social gospel. இப்பொழுது இன்றைக்கு நாம் மாம்ச பிரகாரமான சபையை காணும்போது உங்களுடைய அறிவுக்கூர்மையான சுவிசேஷத்தில் அது சமுதாய சுவிசேஷத்தின் விளைவாக வார்த்தையிலிருந்து தூர அகன்று சென்று கொண்டே இருக்கிறது. We find that the women of the world on the streets, members of such, is carrying themselves in the same atmosphere. அதனுடைய அங்கத்தினர்கள் தெருக்களில் செல்லும் உலக பிரகாரமான பெண்களை போன்றே தங்களை நடத்திக் கொண்டு அதே சூழ்நிலையில் உள்ளனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். You can't tell them they've lost all sense of common decency that people have. And that's the way the church has. நீங்கள் அவர்களுக்கு கூற முடியாது, அவர்கள் ஜனங்கள் கொண்டுள்ள சாதாரண ஒழுக்க முறையின் உணர்வுகள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டிருக்கின்றனர். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் சபையும் இருக்கிறது. And you can see it going straight to the ecumenical council, just as certain as anything in the world, and right into Rome as hard as it can go. See? Because it's prophesied, and there she is. That's her behavior. அது நேராக சபை ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதையும், அது உலகத்தில் உள்ள காரியத்தை போன்றே அவ்வளவு நிச்சயம் உள்ளதையும், அது ரோம மார்க்கத்திற்குள்ளாக செல்வதையும் உங்களால் காண முடியும். பாருங்கள், ஏனென்றால் அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் அவள் இருக்கிறாள். அதுதான் அவளுடைய நடத்தையாய் உள்ளது. But then watch again to the spiritual church, how that group of people called out, the elected, through every revival. ஆனால் அதன் பின்னர் மீண்டுமாக ஆவிக்குரிய பிரகாரமான சபையை கவனியுங்கள். எப்படியாய் அந்த கூட்ட ஜனங்கள் வெளியே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொரு எழுப்புதலின் மூலமாகவும் வெளிவருகின்றனர். In Martin Luther, it happened the same way in the Reformation. It happened the same thing in the time of John Wesley. மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் அது சீர்திருத்தலில் அந்த விதமாகவே அதற்கு சம்பவித்தது. ஜான் வெஸ்லியின் காலத்திலும் அந்த காரியமே அதற்கு சம்பவித்தது. It happened the same thing when Pentecostals first started. They dropped them women right back in line with the word. And then they drift away.
There she goes right back over into chaos. பெந்தெகோஸ்தையினர் முதலில் துவங்கின போதும் அந்த காரியமே அதற்கு சம்பவித்தது. அவர்கள் ஸ்திரீகளை வார்த்தையுடன் வரிசைப்படுத்தினர். அதன் பின்னர் அவர்கள் அகன்று சென்றனர். ஆனால் அவள் மீண்டுமாக குழப்பத்திற்குள்ளாக செல்கிறாள். But then the time that the people are ready to line up, there is a message comes forth and they line with it. ஆனால் ஜனங்கள் வார்த்தையில் சரிபடுத்திக் கொள்ள நேரம் வருகிற போது ஒரு செய்தி புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது அவர்கள் அதனோடு சரிபடுத்திக் கொள்ளுகின்றனர். Luther was the messenger of one day of justification, and the church lined right with it. Some of them. The rest of them continued on. லூத்தர் ஒரு நாளிலே நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு செய்தியாளனாயிருந்தார். சபையானது அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டது. அவர்களில் சிலர் அதனோடு சரிபடுத்திக் கொண்டனர். ஆனால் மற்றவர்களோ பழைய போக்கிலேயே சென்றனர். Wesley come with sanctification. The church lined right with it. Pentecost come with the restoration of the gift. The church lined right with it. The elect of that day and then faded away. Went right back off in denominationalism and went right out with the rest of them. All of them right down along the line. வெஸ்லி பரிசுத்தமாகுதலோடு வந்தார். சபையானது அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டது. பெந்தெகோஸ்தையினர் வரங்கள் திரும்பளிக்கப்படுதலோடு வந்தபோது சபையானது, அதாவது அந்நாளின் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டனர். அதன் பின்னர் மறைந்து போயினர். பின்னர் அவர்கள் மற்றவர்களைப் போல திரும்பவும் தொடர்ந்து ஸ்தாபனத்திற்குள்ளாக சென்று விட்டனர். Now, but you notice when the people begin to try to line with the word, there comes a fresh message from the word of God right straight to the people, and they catch that message and line up every time. It's just in God's, we have that. இப்பொழுதோ ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜனங்கள் வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ள முயற்சிக்கும் போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய செய்தி ஜனங்களிடத்திற்கு நேராக வருகிறது. அப்பொழுது அவர்கள் அந்த செய்தியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தங்களை சரிபடுத்திக் கொள்கின்றனர். அது தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். We have families. Every family in here is accustomed to that. Sometimes everything will run fine for you for years. Then all at once you'll hit a spell where we say it many times in the south here, when it rains it pours and everything goes wrong. நமக்கு குடும்பங்கள் உண்டு. இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதனுடைய வித்தியாசமான அனுபவம் உண்டு. சில சமயங்களில் பல வருடங்களாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். அதன் பின்னர் திடீரென்று ஒரு கடினமான நேரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நாம் இங்கே தென்பகுதியில் அநேக முறை இதை இவ்வாறு கூறுகிறோம், அதாவது மழையானது பெய்யும் போதே அது பொழிகிறது என்பதே. எனவே அதன் பின்னர் எல்லா காரியமும் தவறாய் செல்லும். You're going through a night time, then there's a daybreak, then a night time. Everything runs in continuity. நீங்கள் ஒரு நேரத்தின் வழியாய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் ஒரு காலை உதயமாகிறது, பின்னர் ஒரு இரவு நேரம். எனவே ஒவ்வொரு காரியமும் தொடர்ச்சியாக நடக்கிறது. The prophet Paul here is saying that a woman can not remarry until her first husband is dead. She cannot remarry as long as her first husband is living. She, by no circumstances at all, she must remain single as long as her first husband is living. ஒரு ஸ்திரீ தன்னுடைய முதலாம் புருஷன் மரிக்கும் வரைக்கும் மறுபடியும் விவாகம் செய்யக்கூடாது என்று தீர்க்கதரிசியாகிய பவுல் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறான். அவளுடைய முதலாம் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவள் மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. அவள் எக்காரணத்தைக் கொண்டும் அப்படி செய்யவே கூடாது. அவளுடைய முதலாம் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவள் தனியாக இருக்க வேண்டும். And if she should do such a sin, she shall be called an adulteress. I'm speaking of the natural now to type it with the spiritual. அவள் அத்தகைய ஒரு பாவத்தை புரிந்தால் அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். நான் இப்பொழுது இயற்கையான பிரகாரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை ஆவிக்குரிய பிரகாரமாக சம்பந்தப்படுத்தி காண்பிக்க உள்ளேன். If this woman would commit such a sin, then she is marked an adulteress. If she has two living husbands at the same time. இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்வாளேயானால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று குறிக்கப்படுகிறாள். அவளுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு புருஷர்கள் உயிரோடு இருந்தால், therefore she has forfeited by doing this her rights to God and heaven. By doing so, she sure has. She is an outcast from the economy of God according to the scriptures that I've just read. ஆகையால் இதை செய்வதன் மூலம், அவ்வாறு செய்வதன் மூலம் அவள் தேவனிடத்திலும் பரலோகத்திலும் உள்ள அவளுடைய உரிமைகளை பறிகொடுத்து விட்டிருக்கிறாள். நிச்சயமாகவே அவள் பறிகொடுத்து விட்டாள். நான் வாசித்துள்ள வேத வாக்கியங்களின்படி அவள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டிருக்கிறாள். So
is the church when she tries to mix creed and denomination with the Word of God. Amen. She can't be married to a denomination and be the bride of Christ at the same time. Amen. She's got to be dead to one or the other. The law says so here. எனவே சபையானது தேவனுடைய வார்த்தையோடு கோட்பாட்டையும் ஸ்தாபனத்தையும் கலக்க முயலும் போது அவ்வாறே உள்ளது. அவள் ஸ்தாபனத்தை விவாகம் செய்து கொண்டு அதே சமயத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க முடியாது. அவள் ஒன்று இதற்கு அல்லது அதற்கு மரித்தவளாயிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணமும் இங்கு அவ்வண்ணமே கூறுகிறது. Plenty of laws in God's word, and that's His law. Paul speaking the same thing here. தேவனுடைய வார்த்தையில் நிறைய நியாயப்பிரமாணங்கள் உள்ளன. அது அவருடைய பிரமாணமாய் இருக்கிறது. பவுல் இங்கே அதே காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். She cannot be married to a church of worldly creed and be the bride of Christ because one is contrary to the other. அவள் உலக பிரகாரமான கோட்பாட்டை கொண்ட ஒரு சபையை விவாகம் செய்து கொண்டு கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்க முடியாது. ஏனென்றால் அவை ஒன்றுக்கு ஒன்று முரணாய் உள்ளன. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்களோ நல்லது, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், ஆனால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறலாம். If you're married to Christ, Christ is the Word of God. Amen. In St. John, the first chapter said, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. Amen. And the same was made flesh and dwelt among us. நீங்கள் கிறிஸ்துவை விவாகம் செய்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். பரிசுத்த யோவான் 1 அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. Christ was the living word. He always was the word. He's still the word. He always will be the word. கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தையாய் இருந்தார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாய் இருந்தார். அவர் இன்னமும் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாய் இருப்பார். He was only the manifestation of the attributes of God. For he was the Son of God, and any son is the attributes of his Father. அவர் தேவனின் தன்மைகளின் வெளிப்படுத்துதலாய் மாத்திரமே இருந்தார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். எந்த குமாரனும் தன்னுடைய தகப்பனின் தன்மைகளாய் இருக்கிறார். And just as you were in the genes of your father, in the body of your father, when he was a young boy, you were in him. உங்களுடைய தகப்பனார் ஒரு வாலிப பையனாய் இருந்தபோது நீங்கள் அவருடைய சரீரத்தில் ஒரு அணுவாக இருந்தீர்கள். நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். Yet he could not have fellowship with you because he didn't know you. But then through the bedding grounds of a mother, you were brought forth into the earth and become in the image of your father, then he could fellowship with you. அதே சமயத்தில் அவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாதிருந்தது. ஏனென்றால் அவர் உங்களை அறியாதிருந்தார். ஆனால் அதன் பின்னர் ஒரு தாயின் கருப்பையில் விதைக்கப்பட்ட விதையின் மூலம் நீங்கள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு உங்களுடைய தகப்பனின் சாயலானீர்கள். அப்பொழுதே அவரால் உங்களுடன் ஐக்கியம் கொள்ள முடிந்தது. And so were you sons of God and daughters of God before there even was a moon, stars, or a molecule. You were sons and daughters of God. For you are only the physical manifestation of the attributes that was in God at the beginning. அதே போன்றே சந்திரனோ நட்சத்திரங்களோ அல்லது ஒரு மூலக்கூறோ உண்டாயிராததற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருந்தீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருந்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் துவக்கத்தில் தேவனுக்குள் இருந்த சரீர பிரகாரமான வெளிப்படுத்தலாய் மாத்திரமே இருக்கிறீர்கள். For there's only one form of eternal life, and that was you before. You don't know nothing about it, neither did you know when you was in your earthly father. But you're manifested in his image. ஏனென்றால் ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது முன்பு நீங்கள் இருந்ததாம். நீங்கள் அதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனுக்குள் இருந்த போதும் கூட அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் அவருடைய சாயலில் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். In the image of God you are made, and you were manifested for the glory and the fellowship of God. தேவ சாயலில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய மகிமைக்காகவும் ஐக்கியத்திற்காகவுமே வெளிப்படுத்தப்பட்டீர்கள். And therefore, as sure as your genes had to be in your father before your natural birth, your spiritual genes had to be in God because you're an expression of the attributes of his thoughts before the foundation of the world. Right?
ஆகையால் உங்களுடைய இயற்கையான பிறப்பிற்கு முன்னர் உங்கள் மரபணு உங்களுடைய தகப்பனாருக்குள் இருக்க வேண்டியது எவ்வளவு நிச்சயமோ அவ்வாறே உங்களுடைய ஆவிக்குரிய மரபணு தேவனுக்குள் இருக்க வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் அவருடைய சிந்தையின் தன்மைகளின் வெளிப்படுத்தலாயிருக்கிறீர்கள். சரி, அதை தவிர வேறு வழியே இல்லை. அது உண்மை. Now we notice then that life being in you, God's life being in you from the foundation of the world. இப்பொழுது நாம் கவனிப்போம். ஆகையால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவன் உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. Now you cannot mix denomination, creed with the word because you're too contrary one to the other. இப்பொழுது நீங்கள் ஸ்தாபன கோட்பாட்டை வார்த்தையுடன் கலக்க முடியாது. ஏனென்றால் அவை ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. That's exactly what Satan tried to do with his intellectual conceptions to Eve. He said, he admitted that God said it, but he said, surely you'll not die. See, and they believe that. சாத்தான் சரியாக தன்னுடைய அறிவாற்றலான கருத்தை கொண்டு ஏவாளுக்கு அதைத்தான் செய்ய முயன்றான். தேவன் அதை கூறினார் என்பதை அவன் ஒப்புக்கொண்டதாக கூறினான். ஆனால் அவனோ நிச்சயமாக நீ சாக மாட்டாய் என்றான். புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசித்தனர். And that's what creed has done tonight. Denomination has separated the people from the word of God. அதைத்தான் இன்றிரவு கோட்பாடும் செய்துள்ளது. ஸ்தாபனம் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரித்துள்ளது. Didn't Jesus say when he comes, you through your traditions have made the commandments of God of no effect to the people? இயேசுவானவர் வந்தபோது நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கினீர்கள் என்று கூறவில்லையா? Through our creed we have dissociated the fellowship of the Holy Spirit to anoint the word of God that's laced out for this generation. We have separated the people so by denomination that they cannot have a chance to see it. நம்முடைய கோட்பாடுகளின் மூலமாக இந்த சந்ததிக்கு அளிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை அபிஷேகிக்கும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம். ஸ்தாபனத்தின் மூலமாக ஜனங்கள் அதை காணும்படியான ஒரு தருணம் உண்டாயிராதபடிக்கு நாம் அவர்களை பிரித்து வைத்திருக்கிறோம். Now God, every generation, He has a new part of His book. It all goes together. Like my body was built, I'm told it started in the spine. Well, it wasn't all spine. இப்பொழுது தேவன் அவர் ஒவ்வொரு சந்ததியிலும் அவர் தம்முடைய புத்தகத்தின் ஒரு புதிய பாகத்தை சேர்க்கிறார். அவை யாவும் ஒன்றாக செல்கிறது. என்னுடைய சரீரம் உருவாக்கப்பட்டது போன்றேயாகும். அது முதுகெலும்பில் தொங்குவதாக எனக்கு கூறப்பட்டது. ஆனால் சரீரம் முழுவதுமே முதுகெலும்பு அல்ல. It went from that to ribs and from lungs and to hands and arms and feet and so forth and it come on out to be the person that I am. அது முதுகெலும்பிலிருந்து விலா எலும்புகளுக்கு சென்று அங்கிருந்து நுரையீரல்களுக்கு சென்று கரங்களுக்கு சென்று உள்ளங்கைகளுக்கு சென்று கால்கள் போன்றவை உண்டாகி முடிவிலே நான் இருக்கும் உருவத்தை கொண்டதாக தோன்றுகிறது. And so was God manifested in the beginning. And finally he was appeared as Jehovah, God the Father. Then he appeared as God the Son in Jesus Christ. ஆகையால் தேவன் ஆதியில் வெளிப்பட்டார். முடிவிலே அவர் யெகோவாவாக பிதாவாகிய தேவனாக தோன்றினார். அதன் பின்னர் அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவகுமாரனாக தோன்றினார். Now he's appeared as God the Holy Ghost, the same God all the time, three manifestations of the same God. இப்பொழுது அவர் தேவனாகிய பரிசுத்த ஆவியாக தோன்றினார். அதே தேவன் எல்லா காலங்களிலும் ஒரே தேவனின் மூன்று வெளிப்படுத்தல்கள். Now we find in this that each generation God has allotted his word from the beginning. இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு சந்ததிக்கும் பகிர்ந்தளித்து வந்திருக்கிறார் என்பதையே நாம் இதில் கண்டறிகிறோம். Just like evolution came, just like first thing God created probably was, let's say he created botany life first, then he created animal life next, then he created human life next, kind of an evolution rising higher. படிப்படியாக உருவான உயிரியல் கோட்பாட்டை போன்றே தேவன் முதல் காரியமாக சிருஷ்டித்தது போலவே அநேகமாக அவர் முதலில் தாவர ஜீவனை சிருஷ்டித்தார் என்றே கூறுவோம். அதன் பின்னர் அவர் மிருக ஜீவனை சிருஷ்டித்தார். அதன் பின்னர் அவர் மானிட ஜீவியத்தை சிருஷ்டித்தார். இப்படியே படிப்படியாக உயர்வான ஒரு விதமான உயிரியல் கோட்பாடு. So has it been in God and His church. Justification under Luther,
That's pulling his bride out now. He's creating his bride. Justification under Luther. Sanctification under Wesley. And so forth, you see. அது தேவனிலும் அவருடைய சபையிலும் அவ்வண்ணமே இருந்து வருகிறது. லூத்தரின் கீழான நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அது இப்பொழுது தம்முடைய மனவாட்டியை வெளியே இழுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். லூத்தரின் கீழே நீதிமானாகுதல், வெஸ்லியின் கீழே பரிசுத்தமாகுதல் போன்றவை நீங்கள் பாருங்கள். The evolution of the Spirit being given more and more because the body is building, coming to the head, which is Christ. The body of Christ. ஆவியின் பரிணாம வளர்ச்சி அதிகமாய் அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சரீரமானது வளர்ந்து கொண்டே தலையண்டைக்கு வருகிறது. அது கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. Now, she as a woman, if she is married to Christ, the Word, she cannot be married to a church denomination at the same time. For she's bound by it. இப்பொழுது சபையானது ஒரு ஸ்திரியா இருக்கின்ற காரணத்தால் அவள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை திருமணம் செய்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆனால் அவள் அதே நேரத்தில் ஒரு ஸ்தாபன சபையை விவாகம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவள் அதனால் கட்டப்பட்டிருக்கிறாள். She cannot live with both husbands at the same time. They're contrary one to the other. அவள் ஒரே நேரத்தில் இரண்டு கணவன்மார்களிடத்தில் ஜீவிக்க முடியாது. அவை ஒவ்வொன்றும் முரணாய் உள்ளன. One is God sent, the other is man made. So they're contrary. He said, let every man's word be a lie, mine be the truth. God said that. ஒன்று தேவனால் அனுப்பப்பட்டது, மற்றொன்றோ மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எனவே அவை முரணாயிருக்கின்றன. அவர் எல்லா மனுஷருடைய வார்த்தையும் பொய்யாயிருப்பதாக, என்னுடையது சத்தியமாயிருப்பதாக என்றார். தேவனே அதை கூறினார். Just as much contrary to one another as law was to grace, as Paul's speaking of here. One must be dead to have the other. And if she tries to mix them, she shall be called an adulteress. பவுல் இங்கே கூறுகிறது போலவே, நியாயப்பிரமாணம் கிருபைக்கு முரணாய் உள்ளது போலவே, இவை ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு முரணாய் உள்ளன. ஒன்றை பெற மற்றது மரிக்க வேண்டும். எனவே அவள் அவைகள் இரண்டையும் கலக்க முயன்றால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். Oh, think of it. New York, Arizona, across the nation, think of it. God said if she's tried to be married to two at the same time, she shall be called an adulteress. ஓ, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நியூயார்க், அரிசோனா தேசத்தில் உள்ளவர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் அவள் ஒரே சமயத்தில் இருவரையும் விவாகம் செய்து கொள்ள முயற்சிப்பாளேயானால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள் என்றார். What adulteress can enter heaven? Would God marry an adulteress? Certainly not. He asked us not to do it. She shall be called an adulteress. எந்த விபச்சாரி பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்? தேவன் விபச்சாரியை விவாகம் செய்து கொள்வாரா? நிச்சயமாக இல்லை. நாம் அதை செய்யக்கூடாது என்று அவர் நம்மிடம் கூறினார். அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். Then her children, if she is an adulteress, her children is illegitimate. Illegitimate. Illegitimate to what? Not to the church, but to the word. She's illegitimate. அப்படியானால் அவளுடைய பிள்ளைகள், அவள் விபச்சாரி என்றால் அவளுடைய பிள்ளைகள் முறைதவறி பிறந்தவர்கள். முறைதவறி பிறந்தவர்களாயிற்றே. எதற்கு முறைதவறி பிறந்தவர்கள்? சபைக்கு அல்ல, ஆனால் வார்த்தைக்கே. அவள் முறை தவறினவள். What a picture of this Revelation 3 here of the last day Laodicea church age. What an illegitimate group. What a denominational mix-up. கடைசி காலத்தை குறித்த லவோதிக்கேயா சபையை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் இங்கே என்ன அழகாக சித்தரிக்கிறது. என்னே ஒரு முறை தவறின குழு, என்னே ஒரு ஸ்தாபன கலப்பு. Lukewarm. Carry on and call themselves Christians and deny the word of God. Amen. Having a form of godliness but denying the power thereof. Amen. Hallelujah. As the prophet said they would be. வெதுவெதுப்பானது. அவர்கள் இந்த விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு வார்த்தையை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிப்பார்கள் என்று தீர்க்கதரிசி கூறியுள்ளார். Marriage is the oldest institution in the world. Marriage was performed first and instituted in the Garden of Eden.
விவாகம் என்பது இவ்வுலகில் மிக பழமையான நியமனமாய் உள்ளது. விவாகம் முதலில் ஏதேன் தோட்டத்தில் நடத்தப்பட்டு அங்கே நிறுவப்பட்டது. A woman is entrusted with certain characters that she must not defile. A woman is trusted that. ஒரு ஸ்திரீக்கு நிலையான நற்பண்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதாவது அவள் அதை கரைபடுத்தக் கூடாது. ஒரு ஸ்திரீக்கு அதில் நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. There's not a creature on earth like a woman. There's no female dog. There's no female of any kind entrusted with the character that a woman is. ஒரு ஸ்திரீயை போன்று எந்த சிருஷ்டியுமே இந்த பூமியில் கிடையாது. ஒரு பெண் நாயோ வேறெந்த இனத்தை சேர்ந்த பெண் இனமும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள நற்பண்பை பெற்றிருக்கவில்லை. A woman was not even in the beginning of the creation. Because God knew that she'd fall, all other females could not commit adultery. She's the only one that can commit adultery. ஒரு ஸ்திரீயானவள் சிருஷ்டிப்பின் துவக்கத்தில் கூட இல்லாதிருந்தாள். ஏனென்றால் அவள் விழுந்து போவாள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். மற்றெந்த பெண்ணினங்களும் விபச்சாரம் செய்ய முடியவில்லை. அவள் ஒருவள் மாத்திரமே விபச்சாரம் செய்யக்கூடியவளாயிருந்தாள். If she'd been made like the original, that would have been discomplimentary to God's great wisdom. See, she was made a byproduct of a man. அவள் மூல சிருஷ்டிப்பில் இருந்திருப்பாளேயானால் அப்பொழுது அவள் தேவனுடைய மகத்தான ஞானத்திற்கு இகழ்ச்சியை தெரிவிப்போளாக இருந்திருப்பாள். புரிகின்றதா? அவள் ஒரு மனிதனின் உப சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டாள். But because she was cast over in that side, she has also been given a sacred charge from God for redemption. ஆனால் அவள் அந்த பக்கத்தில் தள்ளப்பட்ட காரணத்தால் மீட்பிற்காக அவளுக்கும் கூட ஒரு புனிதமான கட்டளை தேவனிடத்திலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது. She's got characters that she must not defile. If she would mar them, she's defiled for lifetime. No matter how much she's forgiven, she can't be justified. I'll strike that in a little bit. Got a scripture on that in a few minutes. அவள் தன்னை கரைபடுத்திக் கொள்ளக்கூடாத நற்பண்புகளை பெற்றிருக்கிறாள். அவள் அவைகளை கரைபடுத்தினால் அப்பொழுது அவள் வாழ்நாள் முழுவதும் கரைபட்டவளாயிருக்கிறாள். அவள் எவ்வளவுதான் மன்னிக்கப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏனெனில் அவள் நீதிமானாக்கப்பட முடியாது. இப்பொழுது நான் அதை சற்று மனதில் பதிய வைக்க உள்ளேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதன் பேரிலான ஒரு வேத வாக்கியத்தை கூறும்படி எழுதி வைத்துள்ளேன். She can be forgiven for her defilement, but she cannot be justified in this life. It's always with her. அவள் தன்னுடைய கரைப்படுத்துதலுக்காக மன்னிக்கப்படக்கூடும். ஆனால் அவள் இந்த ஜீவியத்தில் நீதிமானாக்கப்பட முடியாது. அது எப்பொழுதுமே அவளோடு இருக்கிறது. Notice, now she's been given this. She may be forgiven but not justified. இப்பொழுது கவனியுங்கள், அவளுக்கு இது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவள் மன்னிக்கப்படலாம், ஆனால் நீதிமானாக்கப்பட முடியாது. Her body is given to her a sacred trust from God. No female dog, no bird, no other animal, no other creature like that. No, she's the only one. அவளுடைய சரீரமானது அவளுக்கு ஒரு புனிதமான பொறுப்பு தேவனிடத்திலிருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பெண்ணாயும் மற்றெந்த மிருகங்களும் அதை போன்று வேறெந்த சிருஷ்டியுமே இல்லை. இல்லை, அவள் ஒருவள் மாத்திரமே அவ்வாறு இருக்கிறார். By it, she is the reason it's so sacred. She is to bring forth life into the earth. Her body is the bedding grounds of life. Therefore, that's the reason she's given this sacred trust. அதன் மூலம் அவள் காரணம் அது மிகவும் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. அவள் பூமிக்கு ஜீவனை பிறப்பிக்க வேண்டியவளாயிருக்கிறாள். அவளுடைய சரீரம் ஜீவன் புதைக்கப்படும் விளைநிலமாய் உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால் அவளுக்கு இந்த புனிதமான பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. Now here's where you may disagree, many of you theologians. That's what defiled the whole human race, is that adultery at the beginning. இப்பொழுது வேத பண்டிதர்களாகிய உங்களில் அநேகர் இதனுடன் இணங்காமல் இருக்கலாம். அதுதான் முழு மானிட வர்க்கத்தையுமே கரைபடுத்தினது. அதாவது துவக்கத்தில் நடந்த அந்த விபச்சாரமே. Her bedding ground was marred. She brought forth those twins, Cain and Abel. One act, two children. Search the scriptures. அவளுடைய விளைநிலம் கரைபடுத்தப்பட்டது. அவள் காயின் ஆபேல் என்னும் இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். ஒரே உடலுறவு, 2 பிள்ளைகள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Notice, now we find that her body is a bedding grounds and therefore it's a sacred trust not to defile that. இப்பொழுது கவனியுங்கள்,
அவளுடைய சரீரம் விளைநிலமாயிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் அது ஒரு புனிதமான பொறுப்பாக இருக்கிறது என்றும் அதை கரைப்படுத்தக் கூடாது என்பதையும் நாம் கண்டறிகிறோம். Now I'm speaking now, bringing this to an illustration to show you where the church stands. இப்பொழுது சபையானது எங்கே நிற்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாகவே இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm not speaking of you women, whatever you are, that's between you and God or you man, but I'm speaking of the church and Christ. எனவே ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும், மனுஷர்களாகிய உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதாகும். ஆனால் நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். Now, this she is given to bring forth life that only God Himself can give. Her husband might be the germ bearer, but God has to produce the life. That's right, it has to come, all life has to come from God. Any life has to come from God. இப்பொழுது தேவன் தாமே அளிக்கக்கூடிய ஜீவனை தோன்ற செய்ய இது அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய கணவன் ஒரு கால் அணுக்களை சுமப்போராயிருக்கலாம், ஆனால் தேவனே ஜீவனை உற்பத்தி செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அது உண்மை. அது தோன்ற வேண்டும். எல்லா ஜீவனும் தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். எந்த ஜீவனுமே தேவனிடத்திலிருந்தே வர வேண்டியதாயிருக்கிறது. It's perverted, and that's what makes it sinful, but life has to come from God. He's the author of life. அது தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனை பாவம் நிறைந்ததாக ஆக்குகிறது. ஆனால் ஜீவனோ தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். அவரே ஜீவனின் காரணராயிருக்கிறார்.